ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு. ராகு 4ஆம் இடமான கும்பத்தில் இருக்கிற ராகு தன்னுடைய சுயசாரம், சுய நட்சத்திரம், அதாவது சதய நட்சத்திரத்துல போறதை பற்றி தான் இந்த பதிவு. டிசம்பர் 2ஆம் தேதி சதய நட்சத்திரத்துக்கு ராகு வந்தாரு. 2026 ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அப்ப ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல எப்படிப்பட்ட பலனை தருவார்? ஏற்கனவே அர்த்தாஷ்டமத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நன்மை இல்லை. உண்மையிலேயே ராகு நம்மளுக்கு நல்ல கிரகமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை. ஏனென்றால் நம்ம லக்னத்திற்கு சம்ஹாரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். 4ஆம் இடமான கும்பராசியில சதயம் என்கின்ற ராகு நட்சத்திரம், 8ஆம் இடமான மிதுன ராசியில திருவாதிரை என்கின்ற ராகு நட்சத்திரம், 12ஆம் இடமான துலாம் ராசியில சுவாதி என்கின்ற சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரம். இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, கெட்ட பாவங்கள், தடை, விபத்து, தோல்வி, ஆயுள் சம்பந்தப்பட்டது, கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குற பாவம், செலவுகள், தன்னுடைய சக்தியை இழத்தல், ஊர் விட்டு ஊர் போறது, சில பேருக்கு சிறைவாசம் முதல் கொண்டு பண்றது தான் 12ஆம் இடம். ஸோ இப்படிப்பட்ட கெட்ட பாவங்கள்ல இருக்கிற நட்சத்திரமானது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது பெருசா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்ப உண்மையிலேயே நமக்கு 8ஆம் வீட்டுல ராகு இருந்தால் அதனுடைய தன்மை வேற, 12ஆம் வீட்டுல ராகு இருந்தால் அதனுடைய தன்மை வேற. ஆனா இப்ப இருக்கிற ராகு 4ஆம் வீட்டுல கும்பத்துல இருக்கார். இப்ப இவர் உண்மையிலேயே இருக்கிறது 4ஆம் பாவமாக இருந்தாலும் சனி வீடாக இருக்கிறதுனால, அந்த சனியினுடைய மகர ராசி வீடும் ஒன்று இருக்கிறதுனால இந்த ராகு மகரத்தின் பலனை செய்வார். அப்ப நமக்கு 3ஆம் இடம் பாவம் என்பது ஒர்க் அவுட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பொருள் பற்றாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உயிர் பற்றான பாவமான 3ஆம் இடமாக மாறி இயங்கும். அப்ப ஒரு கஷ்ட நஷ்டம், ரொம்ப ஹார்டு ஒர்க்கு, மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், இது மாதிரி இல்லாம கம்யூனிகேஷன், கமிஷன் வகை மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயம், ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு, திருமணம் போன்ற காரியங்கள், குழந்தை பிறப்பு, அனைத்து விதமான ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லக்கூடியது, கமிஷன் வகை, லாஜிஸ்டிக்ஸு, எழுத்து ஒப்பந்தம் மற்றும் செய்தி விளம்பரத்துறை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்படிப்பட்ட ஒரு பாவங்களாக இயங்க போகிறது என்பதுதான் இந்த காலகட்டத்தில் 2026 ஜூன் 30 வரைக்கும் இதெல்லாம் நமக்கு கைகூடும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு விற்கலை, இடம் விற்கலை அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ திடீர்னு நடக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி இடம் மாற்றங்கள், ஒரு ஊரை விட்டு வேற ஊருக்கு மாறுறது, பணி மாற்றங்கள், பொருள்கள் மாறி அமைகிறது. மேலும் நமக்கு ஒரு பிரயாணங்கள் பண்றதுக்கு தடையாவே இருந்ததெல்லாம் நீங்கிடும். அது ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கலாம், அல்லது ஒரு படிப்புக்காக செல்ல வேண்டிய பயணமா இருக்கலாம், வெளிநாடு போறது, இது மாதிரி இடமாற்றங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. திருமண தடை பெற்றிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கிளியர் ஆயிடும். தடைகள் நீங்கிடும், பலத்தை கொடுக்கும். அப்ப ஒரு வகையில விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டவரான ராகு நல்லவராக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று நீங்க அதை வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு ராகு திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் நடந்தால் மட்டும் ராகுவை பாருங்க. அது இல்லாம ராகுவை பார்த்து பிரயோஜனம் இல்லை. என்ன திசா புத்தி ஓடுதோ அதுக்குண்டான கோச்சாரம் தான் வேலை செய்யும். ஆனால் ஒரு சின்ன அந்தரமாவது, ஒரு மாசம், 15 நாள், 20 நாள் வரக்கூடிய அந்தரமாவது நமக்கு கண்டிப்பா வேலை செய்யும். ஒரு கிரகம் நமக்கு கெடுக்கணும்னு நினைச்சா சீக்கிரம் அந்த சின்ன சூட்சும பீரியட்ல கூட கெடுத்துரும். பட் அந்த மாதிரி சூட்சும பீரியடுகள் வரும்போது கூட இந்த விருச்சிகத்துக்கு இப்ப சாதகமாக அமைகிறது என்பதுதான் நன்மை.
அதனால நமக்கு இது வந்து ஒரு வகையில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி கெட்ட ராகு நல்ல ராகுவாக மாறக்கூடிய அமைப்பு. இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி வேற திசை புத்தி அந்தரம் இருந்தால் இதை பற்றி கவலை இல்லை. ஏதோ ஒரு வகையில் ராகுவனுடைய திசை நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, அல்லது அந்தர சூட்சமங்கள் சிறு காலகட்ட அளவில் நடந்தால் கூட இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, நமக்கு வந்து தைரியத்தை வரவழைக்கக்கூடியது, பிறருடைய சப்போர்ட்டாக இயங்கக்கூடியது, நம்முடைய மன மாற்றத்தை செய்யக்கூடியது. கடுமையான ஒர்க்லோடு, கடுமையான மன உளைச்சல், உறவுகளில் பிரிவுகள், உறவுகள்கிட்ட வந்து நமக்கு ஒரு அதிருப்தியான மனநிலைகள், இவற்றில் இருந்ததெல்லாமே இப்போ கொஞ்சம் மாறிடும். இந்த காலகட்டம் நமக்கு சாதகமாக அமைகிறது. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது எந்த கிரகம் போனாலுமே பிரச்சனை தான். இப்போ சூரியன் மாசி மாசத்துல கும்பராசியில தான் போவார். அப்ப ராகுவோட கனெக்ட் ஆவார். அப்ப சின்ன தொழில் சார்ந்த பிரச்சனை, தந்தை வர்க்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். சந்திரன் போகும்போதெல்லாம் எப்பெல்லாம் வந்து சதய நட்சத்திரம் வருதோ அப்ப ராகுவோட கனெக்ட் ஆகிறாரு. அப்ப என்ன ஆகும், நமக்கு மன ரீதியான ஒரு பலவீனம் ஏற்படும், சஞ்சலங்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், முடிவெடுக்க முடியாத சூழல் ஏற்படும். இப்ப செவ்வாய் போறாரு, ராகுவோட கனெக்ட் ஆகாரு. இந்த காலகட்டத்தில் தான் அது கிராஸ் ஆகி போகும். கும்பராசியை கடந்து செவ்வாய் போவார். அப்ப அந்த செவ்வாய் கிரகம் போகும் பொழுது சகோதர வழியிலையும் நம்முடைய சிந்தனை, செயல்திறன், நம்முடைய ஆட்டிடியூடு, செயல்பாடு இதுல எல்லாம் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் போகும் பொழுது கணவன் மனைவி உறவாகட்டும், வீட்டில் பெண்கள், திருமணமாகாத பெண்கள் உறவாகட்டும், அதுல எல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கலாக கூட இது அறிகுறியாக கூட தோன்றலாம். ஸோ அப்படியெல்லாம் நம்ம இதை வந்து ராகுவோடு மற்ற கிரகங்கள் கனெக்ஷனை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது போக இப்போ நம்ம இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம் நமக்கு என்ன குறிக்குதுன்னா, நம்ம அறிவை பயன்படுத்தி புகழ் பெறுவது. இப்போ ஒரு பப்ளிஷ் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்டு அல்லது ஒரு புக்கு, இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறது, நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துவது, இதில் எல்லாம் ஒரு புகழடையக்கூடிய தன்மையையும் ராகு வைத்திருக்கிறார். ஸோ அந்த அளவில் இந்த ராகுவை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.